அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று உங்களுக்கு செரி கேக் எப்படி செய்யறது என்றதை பற்றி உங்களுக்கு காட்டுறேன். இதற்கு தேவையான பொருட்களை பற்றி இப்ப பார்ப்போம். முதல்ல கேக் செய்யறதுக்கு தேவை 125 கிராம் மா, அதோடு சேர்த்து கொக்கோ பவுடர் 2 மேசைக்கரண்டி, 1 மேசைக்கரண்டி பேக்கிங் பவுடர் அரிச்சு வச்சிருக்கிறேன், 4 முட்டை, 125 கிராம் பட்டர், 125 கிராம் சீனி, கொஞ்சம் சாதிக்கா பவுடர், இவ்வளோத்தையும் சேர்த்து இப்போ சாக்லேட் கேக் செய்வோம். சீனியையும் பட்டரையும் நான் நன்றாக சேர்த்து அடிக்கிறேன். நீங்கள் இந்த பட்டருக்கு பதிலாக சூரியகாந்தி எண்ணெயும் விட்டு 125 மில்லி லிட்டர் சூரியகாந்தி எண்ணெயும் விட்டு அடிக்கலாம். நன்றாக அடித்த பிறகு நான் இப்போ முட்டையும் போட்டு முட்டையோட மாக்கலவையையும் சாதிக்கா தூளும் போட்டு இப்போ நன்றாக அடிச்சிட்டு இப்படி வடிவா கலந்த பிறகு நான் இதை பேக் பண்ண போறேன். 180 பாக செல்சியஸ்ல 35 தொடக்கம் 45 நிமிடங்கள். டேக்கு நீங்க பார்த்து சாஃப்டா வரை. பிளாக் ஃபாரஸ்ட் செரிஸ் கேக்குக்கு நான் சாக்லேட் வாங்கி வச்சிருக்கிறேன். இது சமைக்கிறதுக்கு மட்டும் பாவிக்கிற சாக்லேட். 450 கிராம் விப்பிங் கிரீம், அதாவது விப்பிங் கிரீம்னு சொல்லி கேட்டா கடவழிய கிடைக்கும். பால் மாதிரி கொஞ்சம் திக்கா இருக்கும். 50 கிராம் ஐசிங் சுகர். அப்படி ஐசிங் சுகர் உங்களுக்கு கிடைக்காட்டா 50 கிராம் சீனியை கிரைண்டர்ல வடிவா அரைச்சி மாமாரி அரைச்சிங்கன்னு சொல்லி சொன்னா இப்படி இருக்கும். ஒரு போத்திலுக்குள்ள செரிஸ் இருக்குது. செரிஸ் செரி போத்தில் ஏற்கனவே தண்ணியெல்லாம் விட்டு செஞ்சிருக்கு. ஒரு போத்திலுக்கு இருக்குது. இதை நான் ஒரு அதோட தண்ணியை ஒரு பாத்திரத்துக்கையும் செரிஸை இன்னொரு பாத்திரத்திலையும் பிடிச்சு போத்துல பிடிச்சிட்டேன். இப்போ இதுக்குள்ள அந்த தண்ணி இருக்கு, செரிஇந்த தண்ணி. இதுக்குள்ள செரிஸ் மட்டும் இருக்கு. இதுல அரைவாசியை நான் வச்சுக்கொண்டு கேக்குக்கு பூசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் தேவை. மிச்சத்துல ஒரு அளவானதை எடுத்துக்கொண்டு அதுக்குள்ள 50 கிராம் சீனியை போட்டு நல்ல வடிவா காய்ச்சி நான் இதையும் போட்டு கலந்து இந்த தண்ணியை ஒரு கொஞ்சம் திக்காக்க போறேன். அப்படி திக்காக்க கரெக்ட் உறைஞ்சதால இப்படி உறைஞ்சி சின்ன சின்ன தூள்களை உருவாக்க போறேன். அந்த போத்துலுக்கே எடுத்த செரிய இப்போ கொஞ்சம் அந்த நீரையும் விட்டு அதுலேருந்து கொஞ்சம் நீரையும் விட்டு 50 கிராம் சீனியும் போட்டு நான் அடுப்பில் வச்சு 3 பகுதியாக வெட்ட போகிறோம். 3ம் ஒரே அளவில் வர மாதிரி 3ஐயும் இறுக்கி அமர்த்தி பிடிச்சு கொண்டு இப்படி ஒரு பெரிய கத்தியால் மெல்லமாக சுற்றி வெட்டினா அது ஒரே அளவில் 3ம் வரும். 3ம் எனக்கு ஒரே அளவில் தேவை. முதலாவது நான் வெட்டிட்டேன். இந்த கிரீமை அடிக்க போறோம். இப்போ இந்த கிரீமுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா ஐசிங் சுகரையும் போட்டு அடிக்க போறோம். இப்போ 3ஆ வெட்டி வச்சுக்கிற முதல் பகுதிக்கு இந்த சிரப்பின் தண்ணியை விட்டு நாங்கள் அந்த இதை ஈரமாக்க போகிறோம். எல்லா பகுதியும் படுற மாதிரி ஈரமாக்கிட்டு இதுக்கு மேலே இப்போ கிரீமை பூசி பிரட்ட போகிறோம். இதை இந்த மகன் தான் செய்கிறார்.
இப்படி எல்லா இடம் வச்ச பிறகு இவர் வந்து ஒவ்வொரு செரிஸா சுத்தி வர அடுக்க போறாரு. தான் அவற்றை வீடு அவர் சொன்னா தான் வந்து அடக்கி தாரனண்டு. இப்போ அவரே அடுக்க போறார். உனக்கு பிடிச்சிருக்க அப்படியான வேலை செய்யற அம்மாவுக்கு உதவி செய்யறது? மீண்டும் திரும்ப இந்த செரிஸ் பழங்களை நாங்க வந்து சுத்தி வர அடுக்கிறோம். இந்த கிரீமுக்கு மேல வச்சு அந்த செஞ்ச செரிக்கு மேல கிரீம் வந்து வச்சு எல்லாத்தையும் மூடிறேன். வந்து நாங்க வந்து இப்போ நாங்க இந்த சாக்லேட்டுகளை எடுத்து இப்படி இப்படி வைக்க போறோம். பேசி ஜூசி ஜூ மோத்ரி கம்சா இப்படி சுற்றி வர சாக்லேட் தூள்களை தூவின பிறகு நான் இப்ப சின்ன டெக்கரேஷன் ஒன்று செய்ய இப்படி செஞ்ச பிறகு இதுக்கு மேல வந்து நாங்க வந்து இப்ப செரிசின்ற பழங்களை இதுதான் அழகிய செர்ரி பிளாக் ஃபாரஸ்ட் கேக்.